நாமக்கல் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ராசிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்து நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கேட்டு சொன்னேன் அந்த கேஸ்ல மேலே பூட்டு இல்லையா? இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், தற்போது பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அது சுற்றுவட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா நேற்று 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா ராசிபுரம் அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சுமார் அதோடைய மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரசவ வார்டு மற்றும் நோயாளிகள் இருக்கக்கூடிய வார்டு பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் உள்நோயாளிகள் மற்றும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பிற நோயாளிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். அது மட்டும் இல்லாமல் மழையின் காரணமாக பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்ய முடியாமல் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். இது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நல்லப்பா தெரு 4வது வீதியில் பாத்தீங்கன்னா வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து அதுல 2 சக்கர வாகனத்தில் சென்ற 4 பேர் சிக்கிக் கொண்டனர். இதுல சித்ரா தேவி என்பவர் அந்த இடிபாடுல சிக்கி மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க சென்ற பொழுது பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காங்க. குடும்பத்தினர் முன்னாடியே அந்த சித்ராதேவி என்பது உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மழைநீர் பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்துல பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து ஒரு பெண் உயிரிழந்தது பெரும் சோகத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் மாவட்ட நிர்வாகம் விரைந்து இந்த மழைநீர் போன்ற காலங்கள்ல அடிப்படை வசதிகள் மற்றும் இந்த பழைய கட்டிடங்கள் இடியும் தருவாயில் இதெல்லாம் சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கு. அதே சமயம் மருத்துவமனை வளாகத்துல நீர் தேங்காமல் இருப்பதற்கும் அதே சமயம் மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகம் அரசு நிர்வாகம் விரைந்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் தரப்புல எழுந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ராசிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர் காரணமாக நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம். ஆமா, எல்லாமே அறுந்து போச்சு. தம்பி ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.